ஃபைட் கிளப்பும் ஒரே ஃபைட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து நிறைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிகரெட்டு, அந்த கஞ்சா இந்த மாதிரி சம்மந்தமாக எடுத்திருக்காங்க. அந்த இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் என்ன மாதிரி பணத்துக்காக என்ன செய்கிறாங்க, எப்படிலாம் கெட்டு போகிறாங்க, அந்த கெடுறதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்கங்கிறத நல்ல ஒரு கான்செப்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் இதை வந்து அவங்க கெட்டு போகாமல் அதுலேருந்து திருந்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கணும் இந்த படம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கதைக்களங்கள் ஏற்கனவே பழைய கதை தான். நம்ம சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி உள்ள அந்த கேங்கு வார், இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு 2 கேங் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகளை வந்து அதை வந்து பின்புலமாக யார் வந்து சகுனியாக வேலை பார்க்குறாங்கங்கிற மாதிரி காமிச்சு, இந்த கேங் வாரை வச்சு எப்படி அவங்கவுங்க தன்னோட இதை ரெடி பண்ணிக்கிறாங்க, தன்னோட அந்த அரசியல் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அதாவது இதில் ஒரு சின்ன சீன் சொல்லலான்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து எப்படி மாறுறாங்கிறத ஒரு செவர் போஸ்டர்லேயே காமிச்சிருப்பாங்க. அவரோட பேர் அவர் பக்கத்தில் சின்ன பேராக வரும், அடுத்து அவர் பேர் வரும், அதுக்கு மேலே இப்படி ஒவ்வொன்றா அந்த ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு எடிட்டிங்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் சிங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும், ஒவ்வொரு நாட்கள் இத்தனை நாள் இருக்காங்கிறத வந்து ஒரு சீன்லேயே சொல்லிடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் படத்தை 3 மணி நேரமாக ஃபிட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் பாட்டு சூப்பராக இருக்குது. மலையாளம் கலந்த ஒரு பாடல் வருது, ஊடால ஒரு பாடல், அப்புறம் 2 இளையராஜா பாடல் வருது. இளையராஜாவோட